டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சுதா கொங்குரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் சிவகார்த்திகேயன், ரவி, அதர்வா நடிப்பில் பராசக்தி வெற்றி நடை போடுகிறது. ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜய் அவர்களோட அந்த கடைசி படம் ஜனநாயகன், அது எப்படி பார்க்குறீங்க? அது கொடுக்க நெருக்கடிகள்லாம் பார்க்கும்பொழுது ஒரு தொண்டராக உங்களுக்கு எவ்வளோ? தொண்டராக இல்லை, ஒரு படத்தோட ரசிகரையாக சொல்கிறேன். தொண்டரான்றது அது கட்சி சம்மந்தப்பட்ட மாதிரி வந்துடும். தொண்டராக சொல்லணுன்னா இது அவர் மேலே இருக்கிற பயம், அவ்வளோதான். ஜனநாயகன்னு சொல்லும் போது அப்போ அதில் நிறைய அரசியல் சம்மந்தப்பட்டது இருக்குன்னு பயப்படுறாங்களோ என்னவோ, அது நம்மளுக்கு தெரியாது. ஒரு ரசிகையாக எங்களுக்கு இந்த பொங்கல் கிடையாது. தளபதி படம் என்றைக்கு ரிலீஸோ அன்றைக்கி தான் எங்களுக்கு பொங்கல். நீங்கள் என்ன நினச்சிக்கணும், எங்கள் பசங்களுக்கு கூட ட்ரெஸ் எடுக்கலை. நாங்கள் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. அதனால் நாங்கள் ட்ரெஸ்ஸு கூட எடுக்கலை. எங்களுக்கு இது பொங்கலே கிடையாது. எங்கள் தளபதி படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆனால் கூட அது எங்களுக்கு பொங்கல் தான். எதனாலே நினைக்கிறீங்க அவருக்கு மட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த படமே வெளியே வராமல் பண்ண முடியுமா? இது இப்போ மட்டும் நடக்கலையே. எப்பயுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது எதனா ஒரு பிரச்சனை வெளியே வராமலாம் தடுக்க முடியாது. கண்டிப்பாக அதெல்லாம் வெளியே வந்துடும். வெளியே வரலனாலும் தொண்டராக நாங்கள் போராட்டம் பண்ண மாட்டோம், ரசிகராக நாங்கள் போராட்டம் பண்ணுவோம். அதுக்கு எந்த எல்லைக்கு போனாலும் நாங்கள் போவோமே கண்டி தொண்டராக போராட்டம் பண்ண மாட்டோம். விஜய் அவர்களுக்கு இப்போ அந்த வாகனத்தையும் இன்னைக்கு காவல்துறை எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. மக்கள் சந்திப்பையும் தடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்பொழுது எப்படி இப்போ நினைக்கிறீங்க? அடுத்த கட்டம் என்ன நகரும்னு நினைக்கிறீங்க? மக்கள் சந்திப்பை நிறுத்திட்டா மக்கள் சந்திப்பை அவர் பார்க்காம இருந்துட முடியுமா? நான் கூட இப்போ கடைக்கு போகலாங்க. அவர் அந்த மாதிரி வரும்போது பார்க்கும்போது 4 மக்கள் அந்த 4 இடத்துக்கு நீங்கள் ஏன் பந்தோபஸ்து வாங்கலை, நீங்கள் ஏன் பர்மிஷன் வாங்கலன்னு கேட்க முடியாது. அவர் சாதாரண மனுஷன் தான். அவர் வீட்டு உள்ளேயே வச்சுன்னு இருக்கவும் முடியாது. அவரும் 4 இடம் போகிற, அவருக்கும் ஃபேமிலி இருக்குது, அவருக்கும் எல்லாமே இருக்குது. அவரும் எல்லாமே பண்ணுவார். வாகனத்தை கைப்பற்றுனா அவர்கிட்ட வர வாகனமே இல்லையா? எல்லாமே ஒரு பயம்தான். பயம் இல்லாதவங்க இதெல்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாதுங்க. எல்லாமே பண்ணிட்டு போகலாமே. எல்லாருக்குமே போட வேண்டியது தானே. நாங்கள் சொல்லக்கூடாதுங்க. ஜனநாயகன்னு ரிலீஸ் ஆகலை, இன்றைக்கி மட்டும் பராசக்தி எத்தனை பேருங்க போயிருப்பாங்க? எத்தனை பேர் போயிருப்பாங்க? யாருமே போல. இதுவே புக் மை ஷோவில் ஆட்டோமேட்டிக்காக நிறைய கிடக்குது டிக்கெட்டு. எதுக்கு அந்த இது ஆப்காரனே நினச்சிருப்பான். இதே நம்ம ஜனநாயகனாக இருந்திருந்தால் நிறைய எவ்வளோ போயிருந்துருக்கோம். இதை சிவகார்த்திகேயன் மேலே எந்த தப்பும் சொல்ல முடியாது. படம் நீங்கள் அதை கட்சி ரீதியாக கொண்டுன்னு வந்துட்டீங்க. ஆனால் இது கட்சி கிடையாது. இது ஒரு படத்தோடைய படமே உங்களுக்கு இவ்வளோ பயமாக இருக்குன்னா 2026 நினச்சி இப்பயே நீங்கள் பயத்தோடு இருக்கிறீங்கன்னு தானே நாங்கள் புரிஞ்சுப்போம். திரைப்படம் 15ஆம் தேதி வரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு எப்படி இருக்கும் உங்கள் ஆதரவு? ஜனநாயகம் ஃபஸ்ட்டு படம் மாதிரி தானாங்க. ரீரிலீஸ் வந்தாலும் ஃபஸ்ட்டு படம் தானாங்க. நாங்கள் போக்கிரி, கில்லி, சச்சின் எல்லாமே எங்களுக்கு ரீரிலீஸ் மாதிரியே எங்களுக்கு கிடையாது. எல்லாமே எங்கள் தளபதி நடிச்சு இன்னும் ஒரு முதல் வந்த படமாக எங்களுக்கு ரிலீஸ் பண்ணாலும் நாங்கள் சலிக்காமல் பார்ப்போம். என்னென்ன கொடுத்தாங்க? இப்போ புடவை கொடுத்துருக்காங்க, டப்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க, அப்புறம் வேறு என்ன கொடுங்க தெரியல. அப்படின்னு எந்த கட்சி தராங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? விஜய் கட்சி கொடுத்தாங்க. நாங்கள் விஜய் தான்ப்பா. இத்தனை வருஷம் எப்படியே போட்டோம். ஆனால் இப்படி வந்ததுனால விஜய் என் பேர பிள்ளை மாரிக்கிற பிள்ளை. அது விஜய் மேலே என்ன அவ்வளோ நம்பிக்கை? அப்போ நம்பிக்கை இல்லை. அவர் ஒரு எளிமையானவர். அதனால தான் நாங்கள் செய்கிறோம். இப்போ நான் எங்கள் குடும்பமே இப்போ நாங்கள்லாம் என்னுடைய ஆதாயத்துக்கு சொல்கிறேன், என் பேர பிள்ளைங்கிட்ட சொல்கிறேன். நாங்கள் முதல்ல இதுக்கு தான் போட்டோம். இதுக்கு இந்த டிஎம்க்கு தான் போட்டோம். அது எங்கள் வரலாற்று மூட்டில் போட்டோம். இப்போ என் பிள்ளைங்க எப்படி சேருது, என் பேர பிள்ளைங்க எப்படி சேருது, அதே நான் சேர்ந்துட்டோம். இப்போ இதில் கொஞ்சம் தலைவி மாரிக்கிறா பேர மொண்டாட்டி. இப்போ என் பேரனுங்க என் பொண்ணுங்க எல்லாமே இதில் சேர்ந்துட்டாங்க. சரி, நம்ம மட்டும் என்ன இருக்குது வயசான காலத்தில் ஏதாவது போட்டு போ. நான் கேட்குறேன். சரி, கலைஞர் கட்சின்றாங்க. நான் ஒத்துக்கிறேன். இத்தனை வருஷமாக அதுக்கு தான் நாங்கள் போட்டோம் ராஜா. இருந்தாலும் நாங்கள் ஒரு வயசானவங்களுக்கு எங்களுக்கு எந்த உதவியும் பண்ணல. எங்களுக்கு என்ன பொறுத்தாலும் ஊர் எப்படி என்ன நீங்கள் கேட்டனால சொல்கிறேன். எந்த உதவியும் எனக்கு பண்ணல. ஒன்றும் இல்லை. இவர் எங்கள் வீட்டில் இறந்து 14 வருஷம் ஆகுது. இன்னும் அந்த விதை காசு நான் வாங்கலை. நான் இந்த விதை காசு சொல்கிறாங்க. எங்கன்னா வேலைகளை யாருன்னா விட்டாக்கா அந்த வேலை செய்தான் நான் சொல்லக்கூடாது. நீங்கள் எழுதுறீங்க அந்த மாதிரி. நம்மளுக்கு எந்த உதவியும் ஒன்றும் இல்லை. எதுனாலும் நம்ம இது பண்ணோம். சரி, நம்ம பிள்ளைங்களாம் அப்படி சேரும்போது நம்மளே விஜய் சேர்ந்துடலாம். நான் விஜய் தான்ப்பா. விஜய் தான். இன்றைக்கி இந்த புடவை கொடுத்துட்டாரு. நான் பேசலை.
என்னுடைய மனசில் வந்து விஜய் தான். ஆமாம், என்னப்பா இத்தனை வருஷம் எப்படியோ போட்டோம். எங்கள் வீட்டில் சொன்னார், நான் எப்படியோ அதேமாதிரி நீ போடணும். நான் போட்டேன். என்னங்குது, சரி பார்க்கலாம். அந்த பேரப்பிள்ளைக்கு ஒரு பேரப்பிள்ளை மாதிரி தானே எனக்கு, அவருக்கு போடலாம். எங்கள் குடும்பமே அதில் இருக்கும்போது நான் மட்டும் என்ன நல்லா ஸ்டில் எடுப்பான். நல்லா எடு ஆயாவை. அதாண்டி ராஜா, அவர் எப்படி போடுவாரோ கொல்லி என்ன ஒன்று அவர் பேரப்பிள்ளை மாரி, அதுக்கு நம்ம கை தூக்கணும். மணிமேகலை. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஜனநாயகம் இல்லாத பொங்கல் எப்பேற்பட்ட பொங்கல்? எங்களுக்கு பொங்கலே கிடையாதுண்ணா. எங்கள் அண்ணன் இல்லாத, எங்கள் அண்ணனுடைய இது வராத மூவி வராத பொங்கல் எங்களுக்கு பொங்கலே கிடையாது. எங்களுக்கு யாருக்குமே பொங்கல் கிடையாது. ஏன் அவ்வளோ நெருக்கடிகள்? ஏன் அவருக்கு மட்டும் இவ்வளோ தூரம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க? நார்மலாக ஒரு மூவினாலே அப்படி தானே பண்ணுவாங்க. அவருக்கு பயம், அவங்களுக்கு வந்துச்சு பயம் வந்துருச்சு மக்களுக்கு. அண்ணாவுடைய படம்னாலே எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் அப்படி தான் பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் திருட்டு பசங்க. நல்லா எனக்குலாம் ரொம்ப கோவம் வருது, அழுகையாக வருது. சரிங்களா, எங்கள் அண்ணா மூவி வரலன்றது எங்களுக்குலாம் அவ்வளோ ஃபீலாக இருக்குது. இந்த குழந்தை கேட்குது, என் பொண்ணு 7 வயசு குழந்தை, அவள் கேட்குறா, ஏமா மாமா படத்துக்கு இட்டுன்னு போக மாட்டேறீங்க, இன்றைக்கி ரிலீஸ்னு சொன்னீங்களே ஏமா கூப்பிட்டு போகலன்னு என் பொண்ணு கேட்குறா. என்ன, நான் விஜய் மாமா படத்தை பார்க்கணுமா, என்னை ஏமா கூப்பிட்டு போக மாட்டேறீங்க அப்படின்னு கேட்குறா. அவளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. எங்களுக்குலாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்கள் அண்ணா மூவி வெளில வரலன்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கண்டிப்பாக என்றைக்கா இருந்தாலும் மூவி வெளில வரும், நாங்கள்லாம் கொண்டாடுவோம், கண்டிப்பாக கொண்டாடுவோம். தேங்க்ஸ். டிவிக்கே கண்டிப்பா வெளியில வரும். நீங்க எப்படி நீங்க இது உங்களுக்கு தோல்வி தானா? நீங்க கட்டாயம் நீங்க வருவீங்கன்னா கட்டாயம் உங்க படம் வெட்டியே வரும்னா, நீங்க கவலைப்படாதீங்கன்னா. எங்க மகளிர் அணி ஓட்டு எல்லாமே உங்களுக்கு தானா, உங்களுக்கு தான் டிவிக்கு நாங்க இருக்கிறோம். நான் மகளிர் அணி இருக்கிறோம். நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. எவ்வளோ கடந்து வந்துட்டீங்க, இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இன்னும் கடந்து வருவீங்க. ஒரு லாங் பொங்கல் ஹாலிடேக்கு பிளான் பண்ணி ஜன் 9 வந்து ஜனநாயகன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒரு பிரச்சனை வரும்போது ஜட்ஜ்மெண்ட் வந்து அன்றைக்கி சொன்னதுலேயே ஒரு பெரிய டிஸ்கனெக்ட் இருக்குது. சரி, மறுபடியும் அந்த அப்பீல் போகும்போது ஏன் 21 வரைக்கும் போகணுன்னும் போது இது யதார்த்தமாக நடந்ததோ இல்லை பர்பஸாக நடந்ததோ, இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங் டிஸ்கனெக்ட் இருக்குன்றது தான் எல்லாருமே நம்புகிறோம். நாங்கள் வந்து லீவ் நாளில் போய் படம் பார்க்குறவங்க இல்லை, தளபதியோட ரசிகர்கள். என்ன முக்கியமான வேலை இருந்தாலும் லீவ் போட்டுட்டு போய் நாங்கள் வந்து தளபதிக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் போய் பார்க்குறோம். இது என்றைக்கு வந்தாலுமே அன்றைக்கி இந்த படம் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும், ஒரு ஹிட் ஆகும், அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு பின்னாடி நீங்கள் வேலை செஞ்ச எல்லாருமே இதுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் வந்து அதுக்கான பல அனுபவிப்பீங்கன்றதில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிவிச்சுக்கொள்கிறோம். 2026 நிச்சயமாக தளபதியோட தமிழக வெற்றி கழகத்தோடைய தளபதியோட ஒரு ஆட்சியாக அமைய போகிற ஒரு ஆண்டு. அதை மட்டும் எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்க. நன்றி. என் பேர் ஆனந்த். என் பேர், நான் ஆதம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். இந்த திருமுனை கொள்கை கூட்டம் வந்து 3ஆம் தேதியே நடக்க வேண்டியது. எங்களுக்கு ஏகப்பட்ட தடங்கள் வந்துச்சு. அதை மீறி இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இந்த திருமுனை கொள்கை கூட்டம் வந்து சிறப்பாக நடத்திக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2026 கண்டிப்பாக தளபதி வந்து முதலமைச்சர் ஆவார். எங்களுக்கு ரொம்ப வந்து இந்த திருமண கூட்டம் வந்து இவ்வளோ சிறப்பாக நடந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கீங்க, அந்த ஒற்றுமையை பார்க்கும்பொழுது எப்படி இருக்குது? ஏன்னா நாங்கள் வெளியிருந்து பார்க்கும்பொழுது என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியும். ஆனால் மக்கள் பார்க்கும்பொழுது இந்த செலவுகள் யார் எடுத்துக்கிறா, இதெல்லாம் தலைமைக்கு தெரியுமா? நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செலவுகளும் தலைமைக்கு தெரியுதா? நீங்கள் பண்ணுற உழைப்பு? நாங்கள் பண்ணுற உழைப்பு எல்லாமே தலைமைக்கு தெரியும். நாங்கள் வந்து எல்லாருமே வந்து ஒற்றுமையாக வந்து செயல்படுறோம். இது எல்லாமே வந்து தலைமையில் வந்து எல்லாம் கண்காணிச்சு தான் இருக்காங்க. இது வந்து நாங்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து கூட்டம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சிறப்பாக நடந்தது இந்த கூட்டம். உண்மையிலே சொல்கிறோம் போனால் வந்து இது ஒரு மாபெரும் கூட்டமாக தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கூட்டம் நடத்துறது. ஜனநாயகன் படம் வராது எவ்வளோ வருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதோட நெருக்கடிகளை பார்க்கும்பொழுது அதாவது ஜனநாயகன் படம் வந்து நாங்கள் வந்து வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் வரல. ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ ஒரு ஜனநாயகன் ஒரு படத்துக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனை வரும்ன்றது இப்போ தான் தெரியுது எங்களுக்கு. எது எப்படி நடந்தாலும் கண்டிப்பாக இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையும். கண்டிப்பாக வந்து இது பெரிய சக்ஸஸ் ஆகும் இந்த படம் எங்களுக்கு. 2026 என்ன எதிர்பார்க்கு? 2026 கண்டிப்பாக தளபதி தான் வந்து முதலமைச்சர் ஆவார். நடந்த கூட்டம் வந்து நேர்மையான கூட்டம், எதுக்குமே வந்து அஞ்சாத கூட்டம். ஒன்று. ரெண்டாவது எதுவும் எதிர்பார்க்காத கூட்டம். ஏன்னா மற்ற கூட்டத்தெல்லாம் வந்து பணம் கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அதனால் கூட்டங்கள் அது வேறு. இது வந்து தளபதியோடைய அன்பான அன்புக்கு கட்டுப்பட்ட கூட்டம். நான் ஏடிஎம்கில் வந்து மாவட்ட பொருளாளர் இருந்தவன். நான் ஒரு நடிகர். நானும் 4 படம் பண்ணேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் தளபதி. அதுக்காக நான் அவர் கட்சியில் இணைஞ்சிருக்கேன். நான் 3 வருஷம் ஆச்சு வந்து. பட் இப்போ வந்து மாவட்ட தொழிற்சங்கத்தில் போட்டிருக்காங்க.
அவருக்கு நன்றி, மாவட்டத்துக்கு நன்றி, தளபதிக்கு நன்றி, புஷ் ஆனந்த்கார் நன்றி, எல்லாருக்கும் நன்றி, உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ. கட்சியிலேருந்து வரப்போ எப்படி உங்களை உபசரிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க? சார் நாங்கள் அதாவது நான் பயந்து தான் வந்தேன் முதல்லையே. என்னன்னா நம்ம வேறு கட்சியிலேருந்து போயிருக்கோமே, நமக்கு சரியாக ஒரு மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்குமான்னு பார்த்தா மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு முதல் மரியாதை இங்கே தான் பார்க்குறேன். அதனால் அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். அதாவது எனக்கு மாவட்ட செயலாளர் வந்து சரவணன் சார் வந்து, அதாவது ஈசிஆர் சரவணன் சார் வந்து இவ்வளோ வந்த உடனே எனக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுப்பான்னு நினைக்கல. மாவட்ட ரீதியில் கொடுத்துட்டாரு, கேட்டிங்களா? அது நான் முத இந்த கட்சியில் இன்றைக்கி தான் முதல்ல ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். ஸ்டேஜில் எனக்கு நல்ல மரியாதை மதிப்பு கொடுத்தாங்க. நன்றி 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 வணக்கம். தேங்க்யூ சார். ஜனநாயகன் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு திரைப்படம், அதோட அது எப்படி சார்? அது இவங்க வந்து அது வந்து பண்ண தவறான மேட்ரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த படம் ஏற்கனவே நான் ஐயா தப்பாக நினைக்காதீங்க, உலக சுற்று வாலிபன் வந்து ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னு சில பேர் சார் நம்மளாமா பண்ணாங்க. ஏன் மதுரை முத்து வந்து என்ன சொன்னார், அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டுனா நான் புடவை கட்டிக்கிட்டுனாரு. அது இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டை நான், ஏன்னா அவர்கிட்ட இருந்தவன். அவர் எவ்வளோ இதை விட சாமர்த்தியமாக பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். நாங்கள் முத்துக்கு வந்து இங்கேருந்து சேலை அனுப்பி வச்சோம் மதுரைக்கு. அதில் அந்த தொண்டரில் நான் ஒரு தொண்டை. நான் தலைவர்கிட்ட தான் சாப்பாடு, அவங்க வீட்டில் சாப்பாடு, அவர்கிட்டே இருப்பேன் எப்போவுமே. எனக்கு வந்து நிறைய அறிவுரை சொல்லியிருக்காங்க. இந்த மட்டும் நான் கான்வாய்ஸ் கார்டாக இருந்தேன், மாவட்ட பொருளாளராக இருந்தேன். எனக்கு ஏடிஎம்கில் கூட எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு மரியாதை மதிப்பு இங்கே தான். நான் ஏடிஎம்கில் கூட கிடையாது. ஏன்னு கேட்ட ஏடிஎம்கில் இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாருமே தடி எடுத்தாங்க தண்டர்காரன். இங்கே அப்படி கிடையாது சார். 25 வருஷமாக இந்த கட்சியில் கஷ்டப்பட்டு, நேற்று வந்து நம்ம சரவணன் சார் பேசும்போது சொல்கிறார், சார் உங்களுக்கு இதோட பெரிய பொறுப்பு கொடுப்பேன், ஏன்னா நீங்கள் மாவட்டத்தில் இருந்தீங்க. ஆனால் 25 வருஷம் ஒவ்வொரு தொண்டங்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டு, அதே மாதிரி தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அவங்களுடைய ரசிகராக தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் கட்சி ஆரம்பித்து இது பண்ணாங்க. அதே மாதிரி 25 வருஷமாக கஷ்டப்பட்டு இவ்வளோ தொண்டங்களில் வந்து இது பண்ணி, அதனால் நான் திடீர்னு பெரிய பதவி கொடுக்கறதுக்கு முடியாது, ஏன்னா முடிக்க தப்பாயிடும். அதனால் இப்போ நான் மாவட்ட ரீதியில் கொடுத்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு இருக்க எதிர்காலம் நல்லா உண்டு அப்படிங்கிற நம்பிக்கை. வேறு என்ன சார்? சார் முடக்கிறத வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னா இவருக்கு பேர் நிச்சயமாக சொல்ல சார், முடக்க அந்த பக்கம் தலைவருக்கு புகழ் ஏறிக்கிட்டே இருக்குது சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்னைக்கு சாதாரண ஒரு குடிசையில் இருக்கும் கூட தளபதி அப்படிங்கிற வேலைக்கு வந்தாச்சு, கேட்டிங்களா? அதனால் வந்து இவங்க என்ன பண்ணாலும் தப்பு. ஆனால் சென்சார் போர்டில் நானும் 6 படம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். சென்சார் போர்டில் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு 6 பேர் 5 பேர் வருவாங்க, எல்லாம் ஒன்று போல் முதல்ல சென்சார் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த கமிட்டியை பேசுவாங்க. சார் இதுக்கு வந்து நம்ம என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும் எப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் முடிவு பண்ணி ஒரே மாதிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து எனக்கு ஒரு மறு விசாரணை வேடத்து ஜெயிந்து உருகுதே. இப்போ பேட்டை கோட்டை வேறு சத்யராஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கேட்டிங்களா? எனக்கு சென்சாரை பற்றி எங்கள் ஜெயலலிதா பேசுகிறாங்க, அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சென்சாரை பற்றி அவ்வளோதான் எனக்கு தெரியும் சென்சாரை பற்றி. ஆனால் இது வேணும்னே பண்ணதான் சார். இதுக்கு ஒரு எதிர்காலம் கட்டாயம் உண்டு.